எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதம் ராசி பலன். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறாரு. உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் சில சஞ்சலங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தாரை அனுசரித்து செல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மைகளை நினைத்தாலும் கூட இப்போது உங்களுடைய குடும்பத்தார் சில தேவையில்லாத சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் மனைவி கணவன் விஷயங்களிலும் தேவையில்லாத வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருப்பது உங்களுடைய நட்பிற்கு நல்ல ஒரு அமைப்பை தரும். அதே போல் கூட்டு தொழில் செய்பவர்களும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். அதே போல் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி இப்போது இந்த 3 நாட்கள் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இங்கே 3ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருப்பதான இளையவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த 3 நாட்கள் சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இங்கே 3 நாட்கள் அமைய பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இந்த 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்களை வெளிதூரம் பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய விஷயங்களை செய்வது போன்ற அமைப்புகளை இந்த 3 நாட்கள் செய்வது சிறப்பாக இருக்கும். இங்கே 3ஆம் தேதி காலை 6 மணி அளவில் சுக்கிரன் இங்கே உங்களுடைய 4ஆம் இடம் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து செவ்வாயினுடைய பார்வைப்படுவதனால புதிதாக வரன் தேடுபவர்கள், இல்லத்தரசிகள், அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் கூட்டு தொழில், நண்பர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை அளிக்கும். சூரியன் கடந்த மாதம் நவம்பரில் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து குறிப்பாக சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தினார். தேவையில்லாத மூத்தவர் வகையில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தினார். அந்த அமைப்புகள்லாம் விலக போது மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் நீங்கி இப்போ 2ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. 2ஆம் இடம் என்பது கூட அவ்வளவு சிறப்பான இடம் இல்லைனாலும் கூட இங்கே குருவின் பார்வைப்படுறதுனால இங்கே லாபாதிபதி 2ஆம் இடத்தில் வந்து அமர்வது ஒரு சிறப்பு. அதனால் வருமான உயர்வும் லாபம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கிய தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல இங்கே செவ்வாயும் வக்ர அமைப்பு பெற்று அமராரு. இதுவும் ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அவர் வக்ரம் பெறும்போது அங்கே உச்ச பலத்தை அடைவார். அந்த வகையில் தொழில் அமைப்புகளில் இருந்த நஷ்ட கஷ்டங்கள், வருமானம் இழப்புகள், தேவையில்லாத நட்பு விரிசல்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட போகிறது. அதே போல் இங்கே சுக்கிரன் செவ்வாயை பார்த்து உங்களுடைய குடும்ப வருமான வாக்கு ஸ்தானாதிபதியாக வருவதனால அதன் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. உங்களுடைய மன சஞ்சலங்கள் ஏற்பட போகிறது, கஷ்டங்கள் ஏற்பட போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியை இங்கே செவ்வாய் பார்வை செய்கிறாரு. இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. கோபதாபங்களை விடுங்க. உங்களுடைய குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்லுங்க, நண்பர்களிடம் அனுசரித்து செல்லுங்க. இப்போ இல்லைனாலும் பிறகு உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய நண்பர்களும் குடும்பமும் அமையும். அதனால் அதே போல் இந்த டிசம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே இங்கே உங்களுடைய விருச்சிகத்தில் இருந்து தனுசிற்கு 3ஆம் இடத்தில் சூரியன் வந்து அமர்றாரு. இங்கே 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமும், உங்களுடைய மூத்த சகோதரன் சித்தப்பன் வகைகளில் ஆதாயம் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டாக போகிறது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கிய பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்வது கூட சில விஷயங்களில் நன்மை தான். வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மையை தருவார். அதே போல் 5ஆம் இடத்துல சனி அமர்வது என்பது சில விஷயங்களில் தாமத அமைப்பை கொடுத்தாலும் கூட குழந்தைகள் விஷயத்தில் புதிதாக
அதாவது குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு குழந்தைகள் நிற்பதும், அதே போல இன்னும் தாமதமாக ஆகக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அவர் இந்த இடத்தை விட்டு அவர் செல்றாரு. இந்த இடத்தை வளர்த்துட்டு தான் ஒரு இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்தை வளர்த்துட்டு தான் அந்த இடத்தை விட்டு போவார். அந்த வகையில் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருப்பவர்களுக்கு அந்த அமைப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அமைப்புகள் மாறப்போகிறது. குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைத்தவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணங்கள் இப்போது பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சனியினுடைய பார்வை இருக்கவே தான் செய்யுதுங்க. அது கவனத்தில் இருப்பது நல்லது. அடுத்துதான் பார்க்கும்போது உங்களுடைய ராகு கேதுக்களும் 6 மற்றும் 12ஆம் இடத்தில் அமர்வது. இப்போது 12ஆம் இடத்தில் கேது அமர்வது என்பது சில விஷயங்களில் நன்மை தாங்க. தனிமையை விரும்புவீங்க, தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, எதர் மேலேயும் நாட்டம் இல்லாத ஒரு அமைப்பு. இதுவும் ஒரு வகையில் நல்லது தாங்க. 6ஆம் இடத்துல போய் ராகு அமர்ந்திருப்பதும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெளிதூரத்தில் வசிப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல ஒரு முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க போகிறது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இப்போது உங்களுக்கு சில மாற்றம் ஏற்படும். கடன் அடைபடக்கூடிய ஒரு அமைப்பு, புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாக போகிறது. புதிய ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்க, அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக இந்த மாதமானது கணவன் மனைவிக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில கூட்டு தொழில் அமைப்புகளாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும். குடும்பம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நன்மைகள் ஏற்பட போகிறது. கடந்த நவம்பர் மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் வருமானம், நண்பர்கள், கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகள்லாம் பல சிக்கல்கள், தொழில் ரீதியில சில கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அந்த அமைப்புகள்லாம் விலகி நன்மைகள் ஏற்பட போகிறது. உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனம் அலைமோதாமல், சில விஷயங்களில் வார்த்தைகளை விடாமல் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைய போகிறது. அதே போல தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்காமல் இருப்பது நன்மையை அளிக்கும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் காதில் வாங்கிக்கினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை தராத ஒரு அமைப்பாக இருக்கும். அதை இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.